வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம், மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 14ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், திதி தேய்பிறை சதுர்த்தி, யோகம் நன்றாக இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய முக்கியத்துவம், இன்று சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தியை பற்றி நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கோம். இருந்தாலும் இன்றும் ஒரு சில விஷயங்கள். இந்த விநாயகருக்கான வழிபாடுகளில் சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விரதம். அதில் வளர்பிறையிலையும் ஒரு விரதம் வரும், தேய்பிறையிலும் ஒரு விரதம் வரும். இன்று சங்கடஹர சதுர்த்தி. மாலை நேரத்தில் விநாயகரை வழிபட வேண்டும். மாலை நேரத்தில் வழிபட வேண்டும். சந்திரோதய நேரத்தில் விநாயகருக்கு சோடச தீபங்கள்லாம் காட்டி அர்ச்சனைகள்லாம் செய்து தீபாரதனை காட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று ஒரு சில வேண்டுதல்கள் வச்சா அது நடக்கும். என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். ஆனால் அதற்காக நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தியிலேருந்தே எடுக்கலாம். 21 நாள் 21 முறை விநாயகரை வலம் வந்தால் 21ஆம் தேதி 21 நாள் கழித்து, அதாவது இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்து 21 நாள் அது கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் அருகம்புல் மாலை வாங்கி போட்டு, ஒரு சிதற்காய் போட்டு, தோப்புக்கரணம்னு சொல்லக்கூடிய தோபிக்கரணம் 2 காதுகளை பிடித்து அவரிடம் அந்த வேண்டுதலெல்லாம் முடிச்சிட்டோம்னா நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும். இது ரொம்ப இந்த கலியுகத்தில் பிரத்யேகமாக நீங்கள் விநாயகருடைய அருளை பார்க்க முடியும். எனது நண்பர் ஒருத்தர் இதை ரொம்ப சின்சியராக செய்து வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிச்சிருக்கார். அது காற்று மழை எதையுமே அவர் சிந்திக்காமல் இந்த வேண்டுதல்களை ரொம்ப பிரமாதமாக முடிச்சிருக்கார். இது மாதிரி ஒவ்வொரு வேண்டுதல்களையும் வேண்டி 21 நாள் சுற்றுவார். 21 நாள் சுற்றுவார். ஒரு முறையெல்லாம் புயல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. புயல் அடிக்குது, மழை பெய்யுது. அவர் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் அவர் அந்த வேண்டுதலை செஞ்சிட்ருக்காரு. அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது வெளியவே வர முடியாது, எங்கேயுமே வர முடியாது. அந்த அளவுக்கு காற்றும் மழையும் அடிக்குது. அந்த கோயிலில் அந்த பிரகாரம், வெளிப்பிரகாரம்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. அப்பையும் அவர் சுற்றினார். 21 முறை சுற்றினார். பெரிய பிரகாரம், அதனால் அது சுற்றி வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். சுற்றி வந்தார். பல விஷயங்களை அவர் சாதித்து கொண்டே இருக்கார். இப்பையும் சாதித்துக்கிட்டு இருக்கார். அது மாதிரி ஒரு தகவல் இது. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை இறைவனிடம் முறையிட்டு 21 முறை சுற்றி வந்தால், அதை இன்றைக்கிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். நீங்கள் மாலை நேரத்தில் சங்கடஹர சதுர்த்தி அன்று செய்யும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் இன்று சங்கடஹர சதுர்த்தி, விநாயகரை வழிபட வேண்டிய நாள். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கார்.
சுகஸ்தானம் வலுப்பெற்று காணப்படுகிறது. வண்டி வாகனங்களால் யோகங்கள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் மேலோங்கும். இல்லங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவீங்க. கௌரவம் உயரும். உங்களுடைய சுய கௌரவத்திற்கு ஏதாவது இழுக்கு ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் சரி செய்யப்படும். மாலைகள், மரியாதைகள் இதெல்லாம் கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை புகழ்வார்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்தில் ராசி அதிபதி செவ்வாய் அமர்ந்து, ராசிக்குள் குரு அமர்ந்து பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அது நடந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் செய்து கொடுக்கும். தெய்வீக அருள், அதாவது கடவுள் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தெய்வ வழிபாடு நாள், நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான தினம். நல்ல செய்திகள் வந்து சேரும். இளைய சகோதரர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். 7ஆம் பாவத்தில் 2 சுபகிரகங்கள் பிரமாதமாக உட்கார்ந்துருக்காங்க. தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடைபெறும் நேரம். திருமண தடை விலகியது. குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் வெளுத்து காணக்கூடிய ஒரு நேரம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சிக்கல்கள் விலகும். வராத பணம் கூட இப்போ வசூலாகக்கூடிய ஒரு நேரம். பெரிய அளவில் மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். சந்தோஷமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள், நல்ல நாள். எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டபடி நடத்தி காட்டுவீர்கள். மனதில் ஒரு புது நம்பிக்கையும் தெம்பும் தைரியமும் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் இது. செயலில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய அனைத்து விதமான பணிகளிலும் ஒரு நேர்த்தி, ஒரு திறமையை காட்டக்கூடிய ஒரு நேரம். சிறப்பான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அது ஒரு சிறப்பாக இருக்கும். நமக்கு இப்போ ஏதாவது ஒரு பணம் முதலீடு எங்கேயாவது பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு முதலீடுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறப்பான நாள். அதனால் முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். இடம், வீடு, வண்டி, வாகனங்களில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும். இது ஒரு சந்தோஷமான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் 11ஆம் இடத்திற்கு வரும்போது வெயிட் பண்ணுவாங்க சில பேர்லாம். சந்திரன் எப்போ 11ஆம் இடம் வருகிறது அப்படின்னு. இந்த மாதிரி வரும்போது எல்லா காரியங்களையும் செய்தால் அது வெற்றி அடையும். கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அது கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். இது மாதிரி சில பேருக்கு சில விஷயங்களில் சில ப்ளஸ்ஸாக இருக்கும் சில கிரகங்கள். இல்லை, இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். சிறப்பான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு பண வரவு வரக்கூடிய நேரம். உங்களுக்கு தேவையான பணம், வசதி, வாய்ப்புகள். வசதி அதுதான். நம்ம இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை காணக்கூடிய ஒரு நேரம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி புதனோடு அமர்ந்திருக்கார். நம்மளுடைய சொல்வாக்கும் உயரும், செல்வாக்கும் உயரும். ரொம்ப சிறப்பான நாள் இது. நிதி நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம். அருமையான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் 9க்குடைய கிரகம் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். 10ஆம் இடத்தில் கிரகங்கள் இல்லை, ஆனால் குரு பார்வையில் 10ஆம் இடம் வருகிறது. 10க்குடைய சூரியனை குரு பார்க்கிறார். ராசி அதிபதியை குரு பார்க்கிறார். குருவுக்கு 5ஆம் இடத்தில் உரிய கிரகத்தை குரு பார்க்கிறார். அதாவது குருக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மம். அந்த சிம்ம வீட்டுக்கு உரிய கிரகமான சூரியனை குரு பார்க்கிறார். அந்த சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் குருவுக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய்க்கு 5ஆம் இடத்தில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை. இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தடைப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து இன்றைக்கி முயற்சி செய்தால் அதில் வெற்றி காணலாம். அப்போது ஃபெயிலியர்ஸே வராது. இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து செஞ்சிங்கன்னா அது நடக்கும்.
ரொம்ப நாளாக யார்கிட்டயோ ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறோம், இல்லைனா ஒரு ஃபோன் கால் பண்ணுறோம், அவர் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் கேட்டால் எந்த விஷயமும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதில் ஒரு வெற்றி பார்க்கலாம். அதுதான் இந்த தினப்பலனுக்கு உண்டான விஷயங்கள். இப்போது நிறையா ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கோம். ஒரு நபர்கிட்ட போகிறோம், எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, பேச்சில் கவனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து போகிறவர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொருட்கள் திருடு போகலாம், களவு போகலாம், கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள். 7ஆம் இடம் வலுப்பெற்று காணக்கூடிய நேரம். திருமண விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சின்ன முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. வரன் அமையும், நல்ல வரன் அமையும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் வெற்றி அடையும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். புதிய நபர்களை சந்திப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை பார்க்கக்கூடிய நேரமும் சில பேருக்கு ஏற்படும். பண வரவு ஏற்படும். நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய வாய்ப்புகள் தட்டி போயிட்டுருக்கு. ஏன் என்னன்னு காரணமே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அப்போனா நமக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு யாரோ இருக்காங்க பக்கத்தில், நம்மளுடைய வாய்ப்புகளை ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி விடுறாங்க. அப்போது அவங்க தான் மறைமுக எதிரிகள். அந்த மறைமுகமான எதிரிகள் இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருவாங்க. நீங்கள் போய் சண்டை சச்சரவுலாம் எதுவும் பண்ண வேண்டாம். அவர்களே விலகி சென்று விடுவார்கள். அல்லது தாங்கள் செய்த தவறை உங்கள்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. அது மன்னிக்கிறது தான் சரியான விஷயம். நம்ம போய் சண்டை போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. அல்லது அவர்கள் விலகி சென்று விடுவார்கள். அப்போது அவர்கள் செய்த சில விஷயத்துக்கு பிராயச்சித்தம் தேடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த விடுபட்ட போன வாய்ப்புகள், நழுவி போன சில விஷயங்கள்லாம் கையில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போது கிரகநிலைகள் அதை காட்டுது. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்க போகுது. நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையில் இருப்பீங்க. சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் இது. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகிற நேரம். திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏற்கனவே குழந்தை இருப்பவர்களுக்கு 2வது குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ நல்லா இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பேரன் பேத்தியெல்லாம் பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இல்லத்தில் ஒரு மழலையின் குரல் கேட்க போகுது. நல்ல நேரம் இது. நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. இந்த நாள் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நேரம். பிள்ளைகளை பற்றி இருக்கக்கூடிய கவலைகள், மன துயரம் விலகக்கூடிய நாள். நல்ல நாள்.